இடைத்தேர்தலில் மண்ணை கவ்விய பாஜக, கவிழ்ந்தது மோடி ஆட்சி, அதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள். கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் நடைபெற்ற பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பல இடங்களில் பாஜக அதிக இடங்களை பெறுவது வழக்கமாக இருந்து வந்தது. அதே நேரம் அதே மாநிலங்களில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பாஜக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. சமீபத்தில் கூட மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஏராளமான இடங்களில் தேர்தல் ஆணையத்தின் துணையுடன் பாஜக தேர்தலில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றதை காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார். இது இந்திய அளவில் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியது. இந்த நிலையிலோ 4 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்துள்ளது. அக்கட்சி தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்தது இதுவே முதல் துறை. குஜராத், கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்களில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த ஜூன் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சமீபத்தில் எண்ணப்பட்ட நிலையில் குஜராத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் குஜராத்தில் நடைபெற்ற மற்ற இடைத்தேர்தல்களில் பாஜக படுதோல்வியை சந்தித்த நிலையில் பிற மாநிலங்களிலும் பாஜக குறைவான வாக்குகள் மட்டும் பெற்று தோல்வியை சந்தித்துள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் ஆம் ஆத்மி கட்சி 2 இடங்களிலும், காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே இடைத்தேர்தலில் மோசமான தோல்வியை பாஜக பெற்றிருப்பதால் பாஜக ஆட்சி கவிழும் சூழல் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலோ மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜக அரசு இவ்வாறு ஆளுங்கட்சியாக இருக்கும் மாநிலங்களிலேயே இடைத்தேர்தல் நடைபெற்றால் படுதோல்வியை சந்தித்து வருவது பெரும் அவமானமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதை போலவே இனி வரும் காலங்களில் கூட மத்தியிலும் ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை. பிரதமர் மோடியே தற்போது ஆட்சியை கலைக்கும் சூழலுக்கு தள்ளப்படுவார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகிறது. இத்தகைய காரணங்களினால் அவர் பிரதமர் பதவியை கூட இழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதே சமயம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் அரசியல் சூழலில் வருகின்ற 2026இல் கண்டிப்பான முறையில் பாஜக படுதோல்வியை தான் சந்திக்கும் என்று ஒருபோதும் திமுகவை வீழ்த்த 1% கூட வாய்ப்பில்லாமல் தான் இருக்கிறதோ என்று அரசியல் பிரமுகர்களும் பேசி வருகின்றனர். மேலும் அது மட்டுமில்லாமல் வருகின்ற 2026 தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திப்பது மட்டுமல்லாமல் திமுகவே மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று திமுக வட்டாரங்களிலும் கூறி வருகின்றனர்.